எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். பார்க்க வந்துட்ட ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இதுதாங்க அந்த வீடு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20, லென்த்து பார்த்தீங்கன்னா 50, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கார்பரேட் ஏரியாவில் வீடு கட்டிருக்காங்க. நம்ம பெயிண்டிங்கில் கொஞ்சம் டச்சப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெயிண்டிங் டச்சப் ஒர்க் இருக்குதுங்க. மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 20க்கு 50, அதாவது ஃப்ரண்டேஜ் 20, லென்த் 50, மொத்தம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஒரு 33 ஃபீட் ரோடுங்க, அதாவது 33 அடி ரோடுங்க அது. ஸோ டியூடிசி அப்ரூவோட ரெரா அப்ரூவோட இருக்கிற மனை தான் இது. அதில் தான் வீடு அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ரோட்டில் இருந்து நான் ஒரு 4 ஸ்டெப்ஸு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்டாக ஹைட் இருக்குங்க. உங்களுக்கு ஹால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் ஹைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் ரோடு போடும்போது நம்ம ப்ராப்பர்ட்டி மேலே தான் இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. சரி, ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கார் பார்க்கிங் பார்க்கலாம். இன்னும் கேட் இன்னும் ஒர்க்கு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகலைங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 10% ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. ஸோ அதில் ஒன்று இந்த கேட் போடல இன்னும். இது கார் பார்க்கிங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து போரு, அந்தாண்ட இருக்கிறது சம்புங்க. ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் நீங்கள் தரணும், இல்லை ஒரு 7 சீட்டர் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுனா பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் டேப் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் இருக்குது. கார் பார்க்கிங் வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. இது மெயின் அறுபகாலோட டிசைன். ஒரு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க டிசைனு. அறுபகால் கதவு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேங்க மரத்தில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் பெயிண்டிங் அடிப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மட்டும் உங்களுக்கு சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரிபிள் டோர் விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க சைடில். ஹால் பாருங்கள், நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ப்ராடாகவே தெரியுதுங்க. ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நல்லா அந்த பெயிண்டிங் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நான் என்ன ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க. அதனால் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இல்லை, லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் கிடையாது. ஒரு சில ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் சைடில் உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. டைல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 2க்கு 4 அந்த லென்த் டைல்ஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. 2க்கு 3, 4 சம்திங் வருங்க. அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க டைல்ஸு. டிவிக்கு உண்டான ப்ளக் பாயிண்ட்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு டிவிக்கு உண்டான பாயிண்ட் இதுங்க. ஓடிஎஸ் ஒரு காமனாக ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஓடிஎஸ் ஸ்பேஸில் உங்களுக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமில் ரெஸ்ட் ரூம் இல்லை, அதனால் உங்களுக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் டைப் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் இன்னும் பண்ணலை. ஸோ வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ஷவருக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா வருங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த்துக்கு அந்த தண்ணி இன்புட்டும் அவுட்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஓடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா மேலே கிரில் போட்டு சேஃப்டி கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். இதில் ரெஸ்ட் ரூம் அட்டாச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. நான் ஃபிட்டிங்ஸ்லாம் இப்போ செட் பண்ணல, டோர் இன்னும் போடல. இந்த ரெஸ்ட் ரூம்லேயே உங்களுக்கு வந்து ஷவர், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் சின்ன ஒரு கிராஸ் இருக்குது. அந்த கிராஸ் அவங்க கவர் பண்ணி காம்பவுண்ட் மாதிரி போட்டு கிரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸில் உங்களுக்கு ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு ட்ரிபிள் டோர் விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் நல்லா இருக்குதுங்க. டே இது கிச்சனுங்க. கிச்சனில் பாருங்கள் ஒரு டீசெண்டான ஒரு கலரில் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான ஸ்லாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் ஒரு கொடுத்துருக்காங்க ஸ்லாப்ஸு, அதே போல் இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு எல் ஷேப்பில் ராஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பூஜை ரூம் செப்பரேட்டாக பண்ணலாங்க. நீங்கள் மேபி இந்த எண்டோ இல்லை இந்த ஸ்லாப்ஸ் இருந்தான எண்டோ நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ண மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் வந்து சின்னதாக வந்து நீங்கள் பூஜை ரூம் செட் பண்ணிக்கலாம். பேக்கில் கிராஸ்ன்னு சொன்னீங்களா, இங்கே பாருங்க, நான் அதையும் ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு. அங்கே பாருங்க, இந்த சைடில் காம்பவுண்ட் போட்டு உங்களுக்கு கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. ப்ளஸ் இந்த சைடில் எட்ஜஸ் சும்மா ஒரு 1/2 ஃபீட் தான் இருக்குது. ப்ராப்பர்ட்டியை மாடி மேலேருந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். மாடி மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹாலில் இந்த டிவி சொன்ன இல்லைங்களா, அதுக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி எனக்கு ஒரு சைலண்டான லொக்கேஷன் வேணும், நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடாதுன்றது இது ஆப்டாக இருக்குங்க. அவுட்டரில் தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ஓடு போட்டு கொடுத்துருக்காங்க, ரைசிங் பில்லர் கொடுத்துருக்காங்க. அதே போல் டேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வாஷிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்க, இங்கே உட்காந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் வந்து உட்கார்றதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் ஒரு கல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஷெட் மாதிரி ஒன்று இறக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ணால் அதுக்கும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதேபோல் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹில் வியூ ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் ஹாலில் இருந்தே கூட ஹில்லோட வியூ நல்லாயிருக்கும். தேவைப்படுறாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.